வணக்கம் மக்களே. இப்போது நாம் இன்னிலேருந்து கம்பராமாயணத்தோட ஒவ்வொரு பாட்டாக போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த கம்பராமாயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு முயற்சியாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இருப்பினும் அதை பற்றின ஒரு முன்னுதாரணம் சொல்லிடலாம். அப்படின்னு கம்பராமாயணம் வடமொழியில் எழுதின வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு கம்பர் தமிழில் எழுதியிருக்காரு. அப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு இதுவாக எழுதியிருக்காரு. அதுக்கு தமிழில் என்ன வருமோ அப்படி எழுதியிருக்காரு. இதை நாம் சொல்ல போகிறது என்னென்னா, கம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு சடையப்ப வள்ளல், அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான சடையப்ப வள்ளல்கிட்ட இவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இதுமாரி ராமாயணத்தை தமிழ்படுத்துங்க, அதை அது நல்லா இருக்குது, அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு ஒரு இதுவாக தான். இது ஆக்சுவலாக இது ஒரு வடமொழி காவியம் தான். அதை ஒவ்வொரு பாட்டுக்கு பாட்டு கம்பர் தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காரு. இதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அது பண்ணது கூட அவர் ஒரு அழகாக அதை எப்படிலாம் இது பண்ணணுமோ அதுமாரி பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை கூட வேறு மொழி கிடையாது. அதில் கம்பராமாயணத்தில் இருக்க பாடலில் வர எல்லா இதுவுமே தமிழ் மட்டும்தான். நம்ம ஒவ்வொரு பாட்டாக போட்டுட்ருக்க போகிறோம். இன்றைக்கி கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் இருக்குது. 6 காண்டத்தில் பாலகாண்டம் தான் முதல் காண்டம். இந்த பாலகாண்டத்தில் இருக்க முதல் பாடல் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தில் முதல் பாடல். இப்போ நம்ம அந்த பாட்டுக்குள்ளே போகலாம்.